குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மொத்தம் 22,195 வேகன்சி. இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான். அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா நம்ம யூடியூப் சேனல் ரயில்வேஸ் தமிழ், அதிலே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்த்து நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த குரூப் டியில் வந்து நான் சொல்லியிருந்தேன், சேலரி வந்து உங்களுக்கு 50,000 வரும், 35,000 ப்ளஸும் வரும். போஸ்டிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா, 50,000 கூட உங்களுக்கு வந்து மந்த்லி கிடைக்கும். ஸ்டார்டிங்கை இது ஜாயின் ஆகும் போதே நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஏறுறதுலாம் அதுக்கப்புறம். அதுவும் நான் வந்து 8th பே கமிஷன் சேலரி வச்சு கூட சொல்ல, 7th பே கமிஷன் சேலரி வச்சே சொல்கிறேன். உங்களுக்கு 50 ரூபா சாலிடாக வரும். மெயினாக வந்து இந்த 3 போஸ்ட் அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின். அது வந்து ட்ராக் மிஷின் வந்து அந்த மிஷினோடையே நம்ம வந்து ஜேர்னி இருக்கும். அந்த மிஷின் எங்கெல்லாம் கொண்டு போகிறோமோ, நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம்ல, அதனால நமக்கு வந்து டிஏ வரும், ட்ராவலிங் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சேலரி போக. அதுவே நீங்கள் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா 5 ரூபா டிஏவே வந்து சேலரி போக எக்ஸ்ட்ரா வரும். அதனால் உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து 50,000 ப்ளஸ் சேலரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டிஆர்டி ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த OH லைன் இருக்கும்ல, ஸோ அந்த பவர் சப்ளை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் டிஆர்டி செகண்டாக நீங்கள் இதை கூட கொடுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக மணி மைண்டடாக இருக்கீங்க, சேலரி தான் மெயின் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம், நான் சொல்கிறத. சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் TL&AC வந்து நீங்கள் 3rd ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையிலேருந்து மும்பை வரைக்கும் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா கூட நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயின் லைட் அண்டு அதுக்கப்புறமா வந்து ஏசி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஏசி கோச் இருக்குது பார்த்தீங்களா, ஏசி 3rd AC 2nd ACலாம் இருக்குல்ல. பட் ரொம்ப லாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ரெகுலராக அந்த அளவுக்கு வராது. ரெகுலராக உங்களுக்கு 8 hours 10 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அங்கே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து 8 hours 10 hours அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் போகுதுன்னா நீங்கள் அப் டு விஜயவாடா வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்புறம் விஜயவாடாலேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நம்ம சவுத் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மதுரை வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும், வைகையில் மதுரை வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் உங்களோட அந்த அசிஸ்டன்ட் TL&AC கொடுத்தீங்கன்னா. இதுலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களே, அதனால் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதனால் உங்களுக்கு சேலரி வந்து 50K ப்ளஸ்ஸாக இருக்கும். அது போக அதான் இந்த 3 தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ரொம்ப ஹெவியாக வரக்கூடிய போஸ்ட்டு. சரிங்களா, அதுக்கு மேலே நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து நிறைய பெஸ்ட்டான போஸ்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்மேன் கொடுத்துக்கோங்க 4வதா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் லோகோ ஷெட் கொடுங்க. அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற போஸ்ட் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல கிடையாது, வேறு ஜோன்லலாம் இருக்குது. வேறு ஜோன்லலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து SNT சிக்னல் அண்ட் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கேரேஜ் அண்ட் வேகனு இது கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அசிஸ்டண்ட் பிரிட்ஜு, அசிஸ்டண்ட் பர்மனெண்ட் வே. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ராக் மெயின்டெனர் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக வைங்க. அது வேலையுமே ரொம்ப ஹெவி. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரெயின்லலாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு சுற்றிலாம் கையில் வச்சுட்டு நடப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து வேலை டைட்டாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ்னு சொல்லி ஒரு 3,000 ரூபா சம்திங் எக்ஸ்ட்ரா வரும் சேலரி போக, அவ்வளோதான். பட் அது வேலை ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள், ஏன்னா அதில் தான் வந்து போஸ்டிங் நிறையா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டாக போன நோட்டிஃபிகேஷனில் நிறைய பேர் வச்சுட்டீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, அதை கடைசியாக வைங்க. என்னோட ஒப்பீனியன். இல்லை உங்களுக்கு அந்த 3,000 ரூபா பெருசாக பட்டதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக கூட வைங்க, சேலரி போக எக்ஸ்ட்ரா அந்த 3,000 ரூபா பெருசாக பட்டதுன்னா. ஏன்னா இந்த நான் லோகோ ஷெட்லாம் சொல்கிறேன்னா, இந்த லோகோ ஷெட்டு போஸ்டிங்லாம் தாண்டி அதில் வர சேலரியோட இதில் அந்த ரிஸ்க் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், வேறு எதுவுமே வராது இதில். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹையஸ்ட் பெய்டு சேலரி வேணும்னா நான் முதல்ல சொன்ன அந்த 3 தான். மீதி நீங்களே கூட கொடுத்துக்கோங்க. இல்லை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சேலரி மெயின் இல்லை, எனக்கு போஸ்டிங் தான் சூப்பராக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சொல்லுங்கள். நான் சூப்பராக பெஸ்ட்டாக சேலரியை மைண்டில் வச்சுக்காமல் இந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், இந்த போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மெயினாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? படிக்க ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. ஏன்னா நல்ல வேக்கன்சி உள்ளே போகிற வழியை பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் போனால் தான், ஏன்னா வருஷம் வந்து வேகன்சி வந்து குறையுது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 வேகன்சி, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 22,195 வேகன்சி. அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வருஷம் நோட்டிஃபிகேஷன் வர்றதால அடுத்த வருஷம் இந்த வேகன்சி கூட வருமா வராதானே, வராது நம்ம கையில் இல்லை. சரிங்களா, பட் இந்த வாட்டி வர வேகன்சி, இருக்க வேகன்சியை நம்ம யூஸ் பண்ணி உள்ளே போகிற வழியை பாருங்கள். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும்னே தெரியலனா ப்ளே ஸ்டோர் போய் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ரயில்வேஸ் தமிழ்னு இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாவில் உங்களுக்கு ஸ்டோரியாக கூட நான் வந்து கோர்ஸோட லிங்க்கை வைக்கிறேன். அந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு குரூப் டி கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z கிளாஸஸ், அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் சீரியஸ், ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 800 900 டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. சரிங்களா, டெமோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸில் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். சரிங்களா, அதே மாதிரி கண்டென்ட் வந்து தமிழில் இருக்காது, கண்டென்ட் இங்கிலீஷ் தான், டீச் பண்ணுற லாங்குவேஜ் தான் தமிழில் இருக்கும். தெளிவாக சொல்லிட்டேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க மக்களே. பை பாய், டேக் கேர்.